இந்த புத்தாண்டிலும் மெய்யாகவே தேவ ஊழியர்கள் அனைவரையும் நான் பார்ப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு நினைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக பரத்திலிருந்து பூமியில் இறங்கி வந்தார்? இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள்? அதனுடைய பதிலை நீங்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சொல்லலாம், என்னை ரட்சிப்பதற்காக வந்தார், பாவத்தை போக்கி என்னை மீட்டெடுப்பதற்காக வந்தார், பல காரியங்களையும் சொல்லலாம். ஆனால் இதே கேள்வியை இயேசு கிறிஸ்துவிடம் யாராவது நீங்கள் எதற்காக இந்த பூமியில் இறங்கி வந்தீர் என்று கேட்டால் இயேசுவின் பதில் என்னவாக இருக்கும்? அது முக்கியமான ஒரு பதில். அதை நாம் யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பியருடைய சித்தப்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அதாவது அவர் பூமியில் வரும்போது இதே மாம்சத்தில் இதே சரீரத்தில் வந்தார். ஆகவே நம்மை போலவே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சுய சித்தம் செய்யும்படி அவர் சோதிக்கப்பட்டார். ஆகவே அவர் சொல்கிறார், ஆகவே என்னில் சோதிக்கப்படுகிற அந்த சுய சித்தம் செய்வதற்கு நான் வரவில்லை, என் பிதாவின் சித்தமே செய்வதற்கே நான் இந்த பூமியில் வந்திருக்கிறேன் என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். செய்யப்படும்படி சோதிக்கப்படுற வேளையிலே ஆண்டவரே, என் சுய சித்தம் அல்ல, தேவ சித்தத்தை குறுக்கிடப்படி பண்ணுகிறோம். நம் சுய சித்தத்துக்கு மறித்து தேவ சித்தம் செய்வது தான் சிலுவை. இந்த சிலுவையைத்தான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பூமியில் சுமந்து கொண்டார், ஒவ்வொரு நாளும். ஓகே, அடுத்த வசனம் 24. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதாவது என்னது? தன் சுய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். பாருங்கள், இந்த பூமியில் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? ஊழியக்காரர்களாக நமக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், நம்முடைய சுய ஜீவன், அதை நாம் இழக்க வேண்டும். பார்த்துருக்கீங்களா? அதாவது எந்த ஒரு காரியத்திலையும் நான், எனது, என்னுடைய அப்படியோட சுயம், அதாவது நமக்கும் ஊழியக்காரர்களாகிய நமக்கும் தேவனுக்கும், தேவனை முழு இருதயத்தோடு பின்பற்ற விடாமல் நமக்கும் தேவனுக்கு இடையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தடையே சுயம். ஓகே, அந்த சுயத்தை சாகடிப்பது தான் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு நம்முடைய வாழ்க்கையில். அந்த சுயத்தை சாகடிப்பதற்கு ஒரே ஒரு வழி, அனுதினமும் அதை சிலுவையில் அறைய வேண்டி இருக்கிறது. அதாவது என் சுய சித்தத்துக்கு மறித்து அவரது சித்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதுதான் சிலுவையில் சுய சித்தத்தை சாகடிப்பது. மட்டுமல்ல, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் பாருங்கள். இங்கே ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன். சுய சித்தம் செய்பவர்களை எவ்வளவாய் தேவன் வெறுக்கிறார், அவர்களை எவ்வளவாய் சிதறடிக்கிறார், எவ்வளவாய் தேவனுக்கு நம்முடைய சுய சித்தம் அவரை கோபம் முட்டுறத பாருங்கள். ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம். இங்கே நமக்கு தெரியும், பாபேல் கோபுரம் கட்டுகிற வேளையில் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு, பாருங்கள், நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி என்ன பண்ணுவோம்? நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். பார்த்தீங்களா? ஒரு நகரத்தை கட்டுவோம், ஒரு வான அளவுக்கு உயரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டுவோம். அதெல்லாம் ஆண்டவர் கேட்குறார். எதற்கு? தேவனுடைய நாம மகிமைக்கல்ல, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். இதுதான் நம்முடைய சுயத்தில் இருக்கிறது. இதுதான் மனுஷனுடைய சுயம். உடனே ஆண்டவர் என்ன செய்ய பார்த்தீங்களா? 7ஆவது வசனம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் தேவன். பாருங்கள், 8ஆவது வசனம். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள்.
அவர் என்ன சொன்னார்கள்? நாம் சிதறி போகாதபடிக்கு ஒரு நகரத்தையும் வானளவுக்கு உயரமுள்ள கோபுரத்தை கட்டுவோம். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவர் பார்க்கிறார், தேவனுடைய மகிமைக்கல்ல, தங்களுடைய சுய மகிமைக்கென்று செய்கிறார்கள். ஆகவே கர்த்தர் இறங்கி வந்து அவர்களை சிதறடிக்க பண்ணுகிறார். இதுதான் நம்முடைய குடும்பத்தை ஆகட்டும், நம்முடைய சபையை ஆகட்டும், தேவ மகிமைக்கன்றி நம்ம சுய மகிமைக்கு நன்று கட்டுகிற வேளையில் மெய்யாகவே குடும்பத்தை சிதறடிக்கிறார், சபை ஆண்டவரை சிதறடிக்கிறார். தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம். இங்கே பார்க்கும் பாபிலோனிய ராஜா நேபுகத்நேசர் பாருங்கள், அவன் உலக அதிசயமாகிய ஒன்றாக ஒரு வல்லமையான முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டுகிறான். அந்த நாட்களில் அது உலக அதிசயத்தில் ஒன்றாக இருந்தது. தொங்கி கிடக்கிற தோட்டத்தை வைத்து மிகப்பெரிய அரண்மனையை கட்டுகிறான் பாருங்கள். ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன? எந்த எண்ணத்தோடு கட்டுகிறான்? அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறான். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் கூர்ந்து கவனிப்பது எப்படிப்பட்ட எந்த எண்ணத்தோடு செய்கிறோம் பாருங்கள். 29 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கிறான். அவன் கட்டினம் அந்த அரண்மனையின் மேல் அவன் உலாவிக் கொண்டிருக்கிறான். இது என் வல்லமையின் பாருங்க, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். பார்த்தீர்களா? என் வல்லமை, என் மகிமை, நான் கட்டினது. பார்த்தீர்களா? எவ்வளவாய் தேவனை கோபம் விட்டு பாருங்கள். எவ்வளவாய் தேவனுடைய மகிமை தேவனுக்கு கொடுக்காமல் தான் தக்க வைத்துக் கொள்கிறான். பார்த்தீர்களா? உடனே என்ன நடந்து பார்த்தீர்களா? சரி, அதற்கு பிறகு நடந்த காரியமோ, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகத்நேசரே, ராஜாவாரியம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷர் இருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். பார்த்தீர்களா? ராஜாவை அவனோட சிங்காசனத்தை அவனை இறக்கி அவனை ஒரு மிருகத்துக்கு மிருகமாக்குகிறார் ஆண்டவர். மட்டுமல்ல 33 அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகத்நேசரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரிடத்தில் தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். பார்த்தீர்களா? மனுஷன், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், சுவாசியில் நாசமுள்ள மனுஷன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தேவனுக்கு கொடுக்காமல் அதை மகிமையை தான் தக்க வைத்துக் கொள்கிற வேளையில், தன்னுடைய சுய விருப்பத்துக்கு சுயமா பேருக்கு வேண்டி அந்த மகிமையை தான் எடுக்கிற வேளையில், திருடுகிற வேளையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீர்களா? நான் சொல்கிறேன், ஆண்டவர் என்ன சொன்ன? வைராக்கிய வாஞ்சையோடு என் மகிமையை ஒருவனுக்கும் கொடை. பார்த்தீங்களா? ஆகவே இந்த நாட்களை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் செய்கிற ஊழியத்தில், நான் கட்டுகிற சபையில், நான் கட்டுகிற என் குடும்பத்தில், ஆண்டவரே, மகிமை உமக்கு கொடுக்காமல் நான் வைத்துக் கொள்கிறேனா? நான் அதை தொடுகிறேனா? அதை நான் நிதானித்து பார்ப்பது மிக நலமா இருக்கும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். இங்கே அப்ரஹாம் பாருங்க, 15ஆம் அதிகாரம். அதாவது இது முக்கியமான ஒரு காரியம். 1வது வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை அப்ரஹாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், அப்ரஹாமே, நீ பயப்படாதே, நான் உன் கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருப்பேன் என்றார். தேவன் கூட அவன் கண்ட தரிசனத்தில். அதற்கு பிறகு 5-6 வசனங்கள், அவர் அவனை வெளியே அழைத்து, வீட்டிலிருந்து வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அப்ரஹாமே, நீ வானத்தை அண்ணாந்து பார், உனக்கு சந்ததி இல்லை, பிள்ளை இல்லை, ஆனால் என்னை விசுவாசிப்பையானால் நீ இந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, அதே அளவுக்கு உனக்கு சந்ததியை தருவேன் என்றார் ஆண்டவர். ஆனால் அப்ரஹாமன் பதிலை பாருங்க, 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பார்த்தீங்களா? அவர் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க, சற்று நேரம் அடுத்த அதிகாரத்தில் பாருங்க,
அதுக்கு அடுத்து என்ன நடக்க பாருங்க. வல்லமையான வாக்கு தத்தத்தை கேட்டு அதை ஆமென்றும் ஆமென் என்று இருதயத்தில் விசுவசித்து நாவினால் அறிக்கையிட்ட அப்ரஹாம் செய்கிற காரியத்தை பாருங்கள். 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் ஆகார்னா யாரு? ஒரு பணிக்கார பெண். ஆகாருடைய சேர்ந்த பொழுது அவள் கற்பந்தரித்தாள். பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு வல்லமையான வாக்கு தத்தை. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், வானச்ச நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன முகமுகமாய் சொன்ன தேவன் வாக்கு தத்தத்தை கேட்டு அதை ஆமென்றும் ஆமென் என்று விசுவசித்தவன் ஒரு சில நாட்களிலே அவன் தன் வேலைக்காரிய பெண்ணோடு படுக்கிறான். என்ன நடந்தது பார்த்தீர்களா? 11ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, அவன் துஷ்டனாயிருப்பான். பார்த்தீர்களா? அப்ரஹாமே, நீ என் வாக்குத்தத்தை புறக்கணித்து என் சத்தத்தை கேளாமல் உன் சுய பலத்தினால் இஸ்மாயிலை உருவாக்கினாயே, அவன் துஷ்டனாயிருப்பான். பாருங்கள், இதுதான் தேவனுடைய வார்த்தையை அவருடைய வாக்குத்தத்தை புறக்கணித்து செய்கிற அளவுக்கு நம்முடைய சுயம் அவ்வளவு வல்லமையானது, சுயம் அவ்வளவு பலனுடையது. நான் சொல்லுகிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் நம்முடைய சுய பலத்தை எதிர்த்து போராடுகிறோமோ அந்த போராட்டம் அதிகரிக்க ஒன்று தெரியும், நம்முடைய முதல் சத்துரு சாத்தான் அல்ல, நமக்குள்ள இருக்கிற சுயம். சுயம் என்பது ஒரு மரமானால் அதிலிருந்து வளருவதெல்லாம் சகல துர்க்கிரியில் நிறைந்த கனிகள், ஒரு நன்மையும் வாசம் செய்யாதது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு நன்மையும் எனக்குள் வாசம் செய்யவில்லை என்று. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை ஒரே ஒரு வழி, அந்த சுயத்தை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் சாகடிப்பது. சோதிக்கப்படுற வேளையில், ஆண்டவரே என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, ஆண்டவரே உம் சித்தம் உம் விருப்பம் என்று தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். இங்கே பார்க்கிறோம் யோசேப்பருடைய வாழ்க்கை. ஒரு வாலிபன் பாருங்கள், எவ்வளவாய் சுயத்தை வெறுக்கிறான். பழைய காலத்தில் வாழ்ந்தவன். இந்த நாட்கள் போல் அவன் அபிஷேகம் அல்ல, இல்லை கிருபை இல்லை, வேதத்தின் ஆழம் இல்லை. இருந்தது ஒரே ஒரு காரியம், தேவ பயம். அந்த தேவ பயத்தின் நிமித்தம் எவ்வளவாய் சுயத்தை விட்டு விலகி ஓடுகிறான், எவ்வளவாய் சுயத்தை எதிர்த்து போராடுகிறான் பாருங்கள். 7வது வசனம். சில நாள் சென்றபின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். இதை ஒரு நாள் அல்ல, பல நாளும் அவனோடு சொல்லிக்கொண்டே இருந்தாள். பார்த்தீர்களா? ஆனால் என்ன நடந்தது பாருங்க. அவனுடைய பயத்தை பாருங்க. 9வது வசனம். கடைசியில் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். தேவ பயத்தை பார்த்தீர்களா? அழகிய பெண் யாரும் இல்லை, 4 சுவர்களுக்கு மத்தியில் அவனுக்கு இருக்கும் அந்த தேவ பயத்தை நிமித்தம் சுயத்தை எதிர்த்து போராடுகிறான். 10வது வசனம். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடைய சயனிக்கவும் இல்லை, அவன் இருக்கவும் இல்லை. நித்தம் என்ன நடந்தது பார்த்தீர்களா? அவன் அவளுடைய வஸ்திரத்தை பிடித்த போதும் அந்த வஸ்திரத்தை விட்டு கொண்டு அவன் எங்க ஓடுகிறான்? தேவ சமூகத்தை தேடி ஓடுகிறான். ஞாபகம் இருக்கிறா? இதே போல நியாயாதிபதிகளில் பார்க்கிறோம். சிம்சோன் இதே போல ஒரு வாலிப பெண்ணோடு சோதிக்கப்பட்டான். அவன் சோதிக்கப்பட்ட பொழுது என்ன பண்ணார்? அவன் தன் சுயத்தை நேசித்தான். பாருங்கள், யோசேப்பு சுயத்தை வெறுக்கிறான், இவன் சுயத்தை நேசிக்கிறான். ஆகவே என்ன நடந்தது? அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறான். யோசேப்பு சோதிக்கப்பட்ட பிறகு அவன் சுயத்தை வெறுத்தது நிமித்தம் தேவ சமூகத்தை நோக்கி ஓடினான். ஆனால் இங்கே சிம்சோனோ தன் சுயத்தை நேசித்தது நிமித்தம் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். இவன் அழிவை தேடிக்கொண்டான், யோசேப்போ தன் ஆத்துமாவை அழிவிலிருந்து காத்து கொண்டான். எதை காண்பிக்கிறது? நமக்கு ஊழியக்காரர்களே, நமக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையிலும் 2 காரியங்கள் நடக்க மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு சோதனையிலும்
அதாவது நீ இந்த சோதனையில் தேவ சமூகத்தை நோக்கி ஓடுகிறாயா அல்லது தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறாயா? சுயத்தை வெறுத்து தேவனே என்று கதறன் பாக்கியவான், அவன் தேவ சமூகத்தை நோக்கி ஓடி தன் ஆத்துமாவை காத்து கொள்ளுவான். ஆனால் சுயத்தை விரும்பி வாழ்கிறவனோ அவன் தேவனை விட்டு விலகி ஓடி தன்னை அழிவுக்குள்ளாக்கி கொள்ளுகிறான். கிறிஸ்து அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அதாவது ஒரு காரியத்தை பாருங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் பாருங்கள். 10 கற்பனைகள். ஓகே, இது முக்கியமான காரியம். 10 கற்பனைகள். மூன்றாவது வசனம், என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதல் கற்பனை. இரண்டாவதோ கற்பனை பார்க்கிறோம் 4ஆம் வசனத்தில் கீழ்ப்பகுதி, சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்திலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். 2வது கற்பனை. இப்படியே வந்து 10 கற்பனை பாருங்கள். 13ஆம் வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய், பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கடைசி கற்பனை பாருங்கள், 10வது கற்பனை. அதாவது பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. 10வது கற்பனை. இந்த இச்சை எதிலிருந்து வருகிறது? இச்சை புறப்படுகிற இடமோ சுயத்திலிருந்து. சுய இச்சை. அந்த சுயத்திலிருந்து வழுகிற மரம்தான் அந்த இச்சை என்பது. என்ன ஆச்சு கடைசியில்? பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். எந்த ஒரு தேவ மனுஷனும் கூட இந்த 10வது கற்பனை கடைபிடிக்கவே முடியவில்லை. பாரு, நமக்கு தெரியும், அப்ரஹாம், தாவீது, கிதியோன், சாலமோன், ஒவ்வொருவராக தேவ மனுஷர்கள் இந்த இச்சையில் விழுந்தார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலில் புதிய ஏற்பாடு என்று வருகிற வேளையில் இந்த இச்சையை ஒரே ஒரு வழி, உன் ஜபத்தினால் உபவாசத்தினால் அல்ல, இதே இச்சையை நீ சிலுவையில் அறைந்தால் ஒழிய உன்னால் அதிலிருந்து விடுதலையாக முடியாது. ஸோ அதே போல மத்தேயு 27ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, என் சுய சித்தம் அல்ல, என் பிதாவின் சித்தம் செய்யவே பூமியில் இறங்கி வந்தேன். பாருங்க, அவர் தன் சுய சித்தம் செய்யும்படி ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்பட்டார். கடைசி சிலுவையில் அறைந்த பிறகு அறியப்பட்டார், அங்கேயும் சோதிக்கப்பட்டார். ஓகே, என்ன நடந்தது பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் இங்கே இயேசு கிறிஸ்து பல அடிகள் அடிக்கப்பட்டு உபத்திரங்களுடைய கடந்து சென்று பலவிதமான உபத்திரவங்கள், காயங்கள், பாடுகள் இதெல்லாவற்றையும் கடந்து கடைசியோட சிலுவையில் அறைய போகிறார்கள். சிலுவையில் அறைவதற்கு முன்னால் பாருங்கள் 34ஆம் வசனம், கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். ஓகே, அந்த கசப்பான காடியை கொடுத்தார்கள். எவ்வளவோ பாடுகள், உபத்திரவங்கள், வெட்டுகள், குத்துகள், முள்பொடியை வைத்து அடிக்கிறார்கள், எவ்வளவோ காயங்கள், எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார். ஆனால் ஒரு கசப்பான காடியை கொடுத்த பிறகு பொறுக்க முடியவில்லை, எனக்கு வேண்டாமலே நிராகரித்து விட்டார். பார்த்தீர்களா? காரணம் என்ன? அதாவது அந்த கசப்பான காடியை பற்றி ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு புளிப்புள்ள பழரசம். அந்த புளிப்புள்ள பழரசத்தை அதை குடித்திருந்தால் ஒருவித நித்திரை மயக்கமே, போதையே வந்துவிடும். அவர் இந்த போதையோடு அதை குடித்திருந்தால் சிலுவையில் இன்னும் அவருடைய ஜீவன் அவரை விட்டு பிரிவதற்கு முன்னால் இன்னும் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டி இருந்தது. அது செய்ய முடியாமல் போயிருக்கும். அதாவது தெரியும், சிலுவையில் அறையப்பட்ட பிறகுதான், ஞாபகம் இருக்குதா? சிலுவையில் அறையப்பட்ட பிறகுதான் தன்னை குத்தினையும் தன்னை உபத்திரப்படுத்தவர்களையும் பிதாவிடம் ஆண்டவரே, இவர்கள் செய்தது இன்னாதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று மன்னியும் என்று அவர்களை மன்னிக்கிறார். அதே போல தன் பக்கவாட்டில் அறையப்பட்ட கள்ளனையோ அவர் ரட்சிப்புக்குள் நடத்துகிறார். அதற்கு பிறகு தன் தாயை யோவானிடம் யோவான் அப்போஸ்தலனிடம் ஒப்படைக்கிறார். அதுக்கு பிறகுதான் உரத்த சத்தமாய் ஜீவனை விடுகிறார். அதுக்கு பிறகு என்ன நடந்து பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம்
யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதாவது சிலுவையில் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது எவ்வளவு வாஞ்சையும் தாகம் என்று பாருங்கள். 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்தது. பிதா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் பிதாவின் சித்தப்படி செய்து முடித்தேன் என்பதை அறிந்து வேதவாக்கி நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன்டா. இது என்ன தாகம்? இது தண்ணிக்கு தாகம் அல்ல, தண்ணீர் குடிப்பதற்காக தாகம் அல்ல. அவருடைய தாகம் எல்லாம் பிதாவே இதுவரையும் நீர் கொடுத்த சித்தத்தை எல்லாம் செய்து முடித்தேன், இன்னும் ஏதாவது செய்ய வேண்டிய மீறி இருக்கிறதா? உன் சித்தம் செய்வதற்கு நான் தாகமாக இருக்கிறேன் என்று சிலுவையில் கடந்து கதறுகிறார். அதற்கு பிறகு நடந்து பார்த்தீர்களா? 30ஆவது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எது முடித்தது? என் பிதா எனக்கு கொடுத்த சகல சித்தத்தையும் செய்து முடித்தேன் என்று சொல்லிவிட்டு அதை பருகிறார். பாருங்கள் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து 33 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் தன் சுயசித்தம்படி சோதிக்கப்பட்டார். ஆனால் அந்த சோதனையினுடைய வீரியம் கடைசி மூச்சு விடும் வரை நிற்கவே இல்லை. அதனுடைய கடந்து சென்று கொண்டே இருந்தார். அவருடைய ஏக்கவும் தாகவும் எல்லாம் என் பிதாவின் சித்தத்தை கடைசி மூச்சு இருக்கிறவரை நான் செய்து முடிக்க வேண்டும். செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது. எது முடிந்தது? என் பிதா எனக்கு கொடுத்த சித்தத்தை எல்லாம் செய்து முடித்தேன். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தேவ ஊழியக்காரர்களே, நினைத்து பாருங்கள். யோவான் அதை இயேசுவே சொல்லுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் அது அப்படி அனிதன வாழ்க்கை பாருங்க. அது சிம்பிள் வேர்டு. அப்படி சொல்ற பாருங்க. 30ஆவது வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. பார்த்தீங்களா? ஒன்லி ஒன் வேர்டு. ஒருபோதும் என் சுய செய்யவே மாட்டேன். என் சுய விருப்பத்தின்படி ஒன்றையும் செய்வதில்லை. அதுதான் அவருடைய குறிக்கோள், அதுதான் அவருடைய வாஞ்சை, அதுதான் அவருடைய ஏக்கமாக இருந்தது. தெரியுமா? பாவம் என்றால் என்ன? வெரி இம்பார்ட்டன்ட். பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் நம் சுய சித்தம் செய்வது. பரிசுத்தம் என்றால் தேவ சித்தம் செய்வது. எதை விரும்புகிறீர்கள்? பாவத்தை விரும்புகிறீர்களா? பரிசுத்தத்தை விரும்புகிறீர்களா? பரிசுத்தத்தை விரும்புவோர் தீராத தாகமெல்லாம் என் தேவனின் சித்தம் செய்ய வேண்டும். கலாத்தியர் இதை பவுல் பாருங்க. பவுலுடைய வாழ்க்கையை, இயேசுவின் வாழ்க்கையை கண்டு எப்படி அவர் தன் சுயத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். கலாத்திய புத்தகம் 2ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பார்த்தீங்களா? அதாவது கிறிஸ்துவனு கூட சிலுவையில் அறையப்பட்ட அர்த்தம் என்ன? நானும் என் கிறிஸ்துவை போல் என் ஒவ்வொரு நாளும் என் சுய சித்தத்துக்கு மறித்து என் பிதாவின் சித்தம் செய்கிறேன். அதான் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். பார்த்தீங்களா? அது பாருங்க. ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்நாள் வரை எனக்குள் பிழைத்திருந்தது என் சுய விருப்பத்தின்படி. ஞாபகம் இருக்கிறதா? என் சுய விருப்பத்தின்படி அநேக கிறிஸ்துவை பின்பற்றின அநேக கிறிஸ்தவர்களை, அநேக சீஷர்களை நான் கொடுமேன். அவர்களை எவ்வளவு கேவலவாய் அவர்களை வேதனைப்படுத்தினேன். எவ்வளவு கேவலவாய் அவர்களை நான் அடித்து அவர்களை தரையில் இழுத்து எவ்வளவு கொடுமைகளை நான் பண்ணேன். இதெல்லாம் என்னுடைய சுயம் செய்தது. இது முதற்கொண்டு நான் சிலுவையில் மரித்து விட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதாவது என்னுடைய வாயின் வார்த்தையிலும் என்னுடைய செய்கையிலும் என்னுடைய சிந்தையிலும் கிறிஸ்துவே வெளிப்படுவார். நாளுக்கு நாள் சுயத்துக்கு மறிக்கிற மனுஷனிடத்தில், தெரியுமா, நாளுக்கு நாள் சுயத்துக்கு மறிக்கிற ஒரு ஊழியக்காரரிடமிருந்து அவனுடைய சிந்தையிலும் சொல்லிலும் செயலும் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்.
நாம் ஒரு சபையுடைய பார்ப்போம், ஒரு குடும்பத்தை பார்ப்போம். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து குடும்பத்தை கட்டுகிறார்கள். இதில் யாராவது ஒரு ஆள், கவனமாக கேளுங்கள், யாராவது ஒரு ஆள் தொடர்ந்து சுயத்துக்கு மறிக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை பார்க்க முடியும். ஆனால் 2 பேருமே சுயத்துக்கு மறிக்கிறார்கள் என்றால் அங்கே பரலோகத்தையே பார்க்க முடியும். பார்த்தீங்களா? சுயத்துக்கு மறிக்காமல் குடும்பத்தை கட்ட முடியாது. சுயத்துக்கு மறிக்காமல் தேவ சமாதானத்தை நாம் வீட்டுக்குள் குடும்பத்துக்குள் கொண்டு வர முடியாது. ஒரு சபையோட முக்கியமான ஒரு காரியமே சபையுடைய மேய்ப்பன், சபையுடைய போதகன் அனுதினமும் சுயத்துக்கு மறிப்பது. மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், சுயத்துக்கு மறிக்காமல் ஒரு போதகன், ஒரு மேய்ப்பன் சபையை கட்டுகிற வேளையில் வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும், இந்த இடத்தில் நின்று போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படாது. ஆகவே மற்றவர்கள் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டுமா, அவருடைய வாழ்க்கையை காண்பிக்க வேண்டுமா, நாம் சுயத்துக்கு மறிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எல்லா பாவத்திற்கும், நம்மிடத்தில் இருக்கிற சகல பாவத்திற்கும் ஆணி வேறே நமக்குள் இருக்கிற சுயம்தான். முதலில் நான் சொல்லுகிறேன்ல, எவ்வளவுக்கு அதிகமாய் சுயத்தை பகைக்கிறோமோ அந்த சுயத்தின் மேலுள்ள பகை, வெறுப்பு அது அதிகரிக்க நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே நம்ம வழி நடத்துவார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் சோதிக்கப்படுற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுற என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பாருங்கள், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பார்த்தீங்களா? எந்த ஒரு மனுஷனும் அவன் சுய இச்சையினாலே சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பாருங்கள், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவமோ பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆவிக்குரிய மரணம். நமக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பில்லாத வாழ்க்கை, தேவனால் முழுக்க கைவிடப்பட்ட நரக வாழ்க்கை என்பதோ எப்படி? நம்முடைய சுய இச்சையினாலே சிக்கொண்டு எடுக்கப்படுகிற வேளையில் அதற்கு நாம் விட்டுக் கொடுப்பது, அந்த இச்சை எதிர்த்து போராடாத வாழ்க்கை, அந்த இச்சை எதிர்த்து சிலுவை எடுக்காத ஒரு வாழ்க்கை. ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஓகே, ஒரு தோட்டத்தை, அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அங்கே ஆதாமை வைக்கிறாள். என்ன அடுத்த பார்த்தீங்களா? தேவனாகிய 9வது வசனம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும். ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. அவர் அங்கே கொடுத்த அந்த தேவன் உண்டு பண்ணின விருட்சங்களும் பழங்களும் கனிகளும் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு நலவுமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தை வைத்துக்கிறார். அவர் அந்த விருட்சத்திருந்த கனிகளும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. சாத்தானுடைய தந்திரத்தை பாருங்கள், எப்படி அவன் நம்மை இச்சிக்க பண்ணி அந்த கண்ணியில் ஆக்குறான் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, ஏவாளை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்த தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவான் என்றது. அது என்ன நடந்து பார்த்தீர்களா? அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். இதுதான் முக்கியமான காரியம். தேவன் படைக்கும் போது எப்படி இருந்தது பார்த்தீங்களா? 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் எப்படி இருந்தது? அது புசிப்பதற்கு பார்வைக்கு அழகாக இருந்தது. பார்வைக்கு அழகாக இருந்த பழம்
அந்த சாத்தானின் கையில் வருகிற அந்த பிறகோ என்னச்சு, அது ஒரு அந்த அழகை சாத்தான் இன்பமாக மாற்றுகிறான். நம்ம ப்ராக்டிக்கலாகவே சொல்லுவோம், ஒரு அழகான பெண், தேவனால் படைக்கப்பட்ட ஒரு அழகு, சாத்தானுடைய தந்திரமோ நாம் பார்க்கும்போது நாம் அந்த ஒரு இச்சையை நமக்குள் ஊட்டி என்ன பண்ணுகிறான், ஒரு இன்பத்தை கொண்டு வருகிறான். ஓகே, மட்டுமல்ல, என்ன நடந்து பார்த்தீர்களா? ஸோ அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்துகிறாள். பார்த்தீங்களா? இச்சை. தேவன் படைத்த அழகான பழத்தில் பாருங்கள், ஒரு இன்பத்தை உண்டு பண்ணி, ஒரு இச்சையை உண்டு பண்ணி இவளை இருக்கிறான் சாத்தான். இதுதான் நாம் ஒவ்வொருவருக்கு நடக்கிறது. ஆகவே இதற்குத்தான் நான் சொன்னேன் முதல்ல, அந்த இச்சை என்பதோ உருவாகிற இடம் நம் சுயத்திலிருந்து. எவ்வளவுக்கு அதிகமாய் சுயத்தை வெறுக்கிறோமோ, சுயத்தை சாகடிக்கிறோமோ, நமக்குள் இச்சைக்கு இடமே இல்லை. இச்சையினால் இழுக்கப்பட மாட்டோம். இச்சைக்கப்படுற சோதிக்கப்படுற வேளையிலே யோசேப்பை போல் தேவனை நோக்கி பார்ப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம். இங்கே ஒரு பண்டிகையில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுவதற்காக வந்த ஒரு பண்டிகை. அங்கே சில கிரேக்கர்கள் அந்த பண்டிகையில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். 12ஆம் அதிகாரம் யோவான் 12:20 முதல். பண்டிகையின் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலியா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். அந்த நாள் இயேசு அங்கே வந்திருக்கிறார். இவர்கள் கிரேக்கர்கள். பிலிப்பிடம் வந்து, ஐயா, எங்களுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும், அவரிடம் சில காரியங்கள் பேச வேண்டும் என்று கேட்கிறார்கள். பாருங்கள், பிலிப்பு வந்து 22 அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசுவே, ஆண்டவரே, சில கிரேக்கர்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள், உம்மோடு சில காரியங்கள் பேச வேண்டுமா? இந்த ப்ராக்டிக்கல் அங்கே நடக்கிற மாதிரி. இயேசுடைய பதிலை பாருங்கள். 24ஆம் வசனத்தில் பாருங்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியான நிலத்தில் விழுந்த சாகாவிட்டால் தரித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசுவை பார்க்க வேண்டுமா? அவன் நிலத்தில் விழுந்து, கோதுமை மணி போல் நிலத்தில் விழுந்து அவன் தன் சுயத்துக்கு மரிக்க கடவன். எப்பொழுது அவன் கோதுமை மணி போல் நிலத்தில் விழுந்து சுயத்துக்கு மரிக்கிறானோ, அவ்வளவுக்கு அதிகமாய் அவன் என்னை காண்பான். மட்டுமல்ல, அவனுக்குள் இயேசுவை மற்றவர்கள் காண்பார்கள். ஆகவே நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனுக்கும் நமக்கும் தேவன் நமக்கும் இடையில் பெருத்த ஒரு இடைவெளியை உண்டு பண்ணுவதே ஒரு நமக்குள் இருக்கிற சுயம். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருப்பவர்களை பெற்றுக்கொள்ளாமல் இழந்து விடுவதற்கு காரணமே நம்முடைய சுயம். இரவு நான் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4 முதல். பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறான். அவன் வலையை ஆழத்தில் போடுகிறான், கரையில் போடுகிறான். இடது பக்கம் வலது பக்கம் ஒரு மீனும் இல்லை. இரவு முழுவதும் என்ன நடந்ததை பார்க்குறோம். அதிகாலையில் இயேசு வருகிறார். அங்கே இயேசு வந்து ஆழத்தில் போடென்றால் போட்டான். வலை நிறைந்தது மீன்களால். நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து ஏன் அதிகாலையில் வருகிறார்? இவன் மீன் கிடைக்காம இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஏன் இரவோடு இரவு ஆண்டவர் வந்திருக்கக்கூடாது? ஏன் அதிகாலையில் வருகிறார்? ஒரே ஒரு காரணத்துக்காக. ஆண்டவர் பேதுருவோ தன்னுடைய சுய முயற்சியினால் எல்லாம் அங்கு செய்கிறான். அவன் சுயம் முழுவதை இழக்கும் வரை ஆண்டவர் காத்திருக்கிறார். அவன் சுயம் எல்லாவற்றையும் இழந்து சிக் அண்ட் டயர்ட், அப்பொழுது ஆண்டவர் அங்கே வெளிப்படுகிறார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுய முயற்சியினால் சுய பலத்தினால் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் சுய பலத்தை சுய நம்பிக்கை இழக்கும் வரை ஆண்டவர் காத்திருக்கிறார். காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே நாம் திரும்பவும் நான் சொல்லுகிறேன், பேதுருவை பார்த்தீர்களா? அதே போல நாம் லாசரு, ஐ திங்க் யோவான் 11ஆம் அதிகாரத்தில்
இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் அவன் வியாதியாக இருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவன் இறந்து விட்டான் அறிவிக்கப்பட்டது. அவர் வரவே இல்லை. லாசரு ஒரு பூஜ்யமான நிலைக்கு அவன் இறந்து பிணம், அது அந்த பிணம் புழு பொடுத்து புழுக்கள் அரித்து நாறும் வரை அந்த பூஜ்யமான நிலைக்கு ஆகும் வரை ஆண்டவர் காத்திருக்கிறார். பிறகு அங்கே இயேசு வந்து அங்கு மகிமையோடு எழுந்திருக்க பண்ணுகிறார். ஆகவே இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு, தேவனை நேசிப்பவர்களுக்கு, தேவனில் பிரியமாக இருக்கிறவர்களுக்கு தேவன் விரும்புவதெல்லாம் நமக்குள் இருக்கிற சுய பலத்தை ஒரு பூஜ்யமான நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவே நாம எந்த ஒரு காரியத்திலையும் நான் எனது என்னுடைய அப்படிப்பட்டவர்களை மறித்து விடுவோம். அப்படி மறிக்கிறது தான் நம்மை ஒரு பூஜ்யத்தில் வருகிற நிலைமை. அப்பொழுது அநேக சூழ்நிலைகளில் நாம் கையிட்டும் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய வல்லமையான கரங்களை பார்க்க முடியும், தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம். இங்கே யாக்கோபு தெரியுமா? யாக்கோபு எத்தன் பெற்ற தகப்பனை ஏமாற்றினவன், கூட பிறந்த சகோதரனை ஏமாற்றினவன், அநேகரை ஏமாற்ற புத்தி, தந்திரமான புத்தி. பாருங்க, அவன் தன் தகப்பனையும் சகோதரனையும் ஏமாற்றி விட்டு ஆரானுக்கு புறப்பட்டு ஓடுகிறான். உயிரை தப்புவிப்பதற்காக ஆரானுக்கு ஓடுகிறான். அவன் ஆரானுக்கு போர் வழியில் இறந்தது பாருங்க. 10வது வசனம். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினான். ஓகே, அங்கே ஒரு ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து படுத்து கொண்டான். அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். பார்த்தீங்களா? அந்த சொப்பனத்தில் அவன் ஆண்டவரை காண்கிறான். அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். எப்போது? இவன் எத்தனாயிருக்கும் பொழுது. அதற்கு பிறகு அங்கிருந்து இவன் ஆரானுக்கு போய் சுமார் 20 வருடங்கள் லாபானின் அதிகாரத்தின் கீழ் பலவிதமான சோதனைகள், பலவிதமான பாடுகள், பலவிதமான ஏமாற்றங்கள், பகலிலும் குளிரிலும் ஓயாத கஷ்டங்கள். அவன் அங்கே எல்லாவற்றையும் முடிந்து 20 வருட முடிவில் கல்யாணம் செய்த ராக்கேலுடனும் லேயாளுடனும் அவனுடைய வேலைக்காரிகள் பிள்ளைகளோடும் அவனுடைய சொத்து சுகத்தோடு திரும்பி வருகிறான். எங்க? கானானுக்கு திரும்பி போகிறான், புறப்பட்ட இடத்துக்கு. அங்கே நடந்த காரியத்தை பாருங்கள். 32வது வசனம், 32ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரம். யாக்கோபு திரும்பி புறப்பட்டு வருகிற வேலை என்ன நடந்து பார்த்தீர்களா? 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஓகே, அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனை போராடி அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடைய போராடுகள் யாக்கோபின் தொடை சந்தை சுருங்கி போயிற்று. அங்கே தேவதூதன் இரவு முழுவதும் போராடி அவனுடைய சுயத்தை உடைக்கிறான். சுயத்தை உடைத்த உடனே அவனுடைய தொடை சொந்த சுருங்கி போயிற்று. அவன் நொண்டி நொண்டி நடக்கிறான். ஓகே, அந்த அவனுடைய சுயம் உடைக்கப்படும். பாருங்கள், பொங்கி எழும்புகிற கடலையும் கடல் சீற்றத்தையும் காற்றையும் ஆண்டவர் ஒரே வார்த்தை அஷ் என்கிறார். உடனே அந்த காற்றும் கடல் நிற்கிறது. சீஷர்கள் ஆச்சரியப்படுறார். இவர் யாரோ, கடலும் காற்று கீழ்ப்பெயர்ந்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் பாருங்கள், ஒரு மனுஷன் இருக்கிற சுயத்தை உடைப்பதற்கு ஆண்டவர் இரவு முழுவதும் போராடுகிறார். நம்முடைய சுயத்தின் வலிமையை பாருங்கள். ஆண்டவருக்கு எளிது காற்றையும் கடலை என்று ஒரே வார்த்தையில் அவர் அதை அமைதிப்படுத்துகிறார். ஒரு மனுஷனுடைய சுயத்தை உடைப்பதற்கு அவனோடு இரவு முழுவதும் போராடுகிறார். இப்பொழுது பாருங்கள், நம்முடைய சுயம் எவ்வளவு பலனுடையது, எவ்வளவு வலிமையானது. ஆகவே தான் இந்த சுயத்தை உடைவதற்கு ஆண்டவர் சொன்னது ஒவ்வொரு நாள் அல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு சில நாட்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நீ பூமியில் இருந்து உன்னுடைய உயிர் உன்னிடத்திலிருந்து பிரியும் வரை ஒவ்வொரு நாளும் இந்த சுயத்தை எதிர்த்து சிலுவை எடுத்து போராடும் ஆண்டவர் சொன்ன காரணமே இந்த சுயம் அவ்வளவு வலிமை உள்ளது. மட்டுமல்ல, அந்த பாருங்க, அந்த சுயம் உடைக்கப்பட்ட பிறகு
சுயம் உடைக்கப்படுவதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் 28ஆம் அதிகாரத்தில் அவன் அங்கே அவருடைய வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்தது. அதே போல் தேவனை சொப்பனத்தில் கண்டான். ஆனால் இந்த மனுஷன் 20 வருட பாடுகள் நிமித்தம் உடைக்கப்பட்ட பிறகோ, நொறுக்கப்பட்ட பிறகோ, சுயம் உடைந்த பிறகு நடக்கிற காரியத்தை பாருங்கள். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். பார்த்தீங்களா? அவனுடைய சுயம் உடைக்கப்பட்ட பிறகு, சுயம் உடைக்கப்படுவதற்கு முன்னால் தேவனை சொப்பனத்தில் காண்கிறான். சுயம் உடைக்கப்பட்ட பிறகோ தேவனையோ அவன் முகமுகமாய் காண்கிறான். பாருங்கள். அதே போல 31 அவன் வெளியேனை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஞாபகம் இருக்குதா? அவன் எத்தனாய் இருக்கிற வேளை 28ஆம் அதிகாரத்தில் அவனுடைய சூரியன் அஸ்தமித்தது. இப்பொழுதோ உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட பிறகோ அவனுடைய வாழ்க்கையில் சூரியன் உதயமாயிற்று. இது எத்தனல்ல இந்த யாக்கோபு. இவன் சமாதான பிரபு. இவன் தேவனை முகமாய் காண்கிறான். இவனுடைய வாழ்க்கையில் சூரியன் உதயமாயிற்று. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தேவ ஊழியர்களே, திரும்பவும் நான் சொல்கிறேன், தேவனுக்கு நம்மிடத்தில் அருவருப்பதும் வெறுப்பதும் நம்மிடத்தில் இருக்கிற சுயம். இந்த சுயத்தை மட்டும் நான் சாகடிக்கிற வேளையை நான் சொல்கிறேன், நமக்கும் தேவனுக்கு உள்ள இடைவெளி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கும். தேவனை இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்ந்து கொண்டே இருக்கும். அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் தேவனை நாமத்தை சொல்லி பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், அநேக காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் அனுபவ ரீதியாக தேவனை கிட்டி சேர முடிவதில்லை, நெருங்க முடிவதில்லை. ஏனெனில் நெருங்க முடியாமல் இருப்பதோ அவர்கள் இருக்கிற அந்த சுயம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பாருங்கள். யாத்ராகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம். யாத்ராகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம். இங்கே ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசே, இந்நாள் வரையிலும் நான் மேகஸ்தம்பத்திலும் அக்கனி ஸ்தம்பத்திலும் வாசம் செய்து என் ஜனங்களோடு பேசினேன். ஆகவே இப்பொழுது என் ஜனங்களின் மத்தியில் நான் வாசம் செய்ய வாஞ்சையாக இருக்கிறேன். எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை கட்டு, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு என்றார். ஆனால் அந்த ஆலயத்தை கட்டுற காரியத்தில் சீனாய் மலையில் வைத்து தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசிக்கொண்டே இருந்தார். எப்படி கட்ட வேண்டும் மாதிரியும் காண்பித்து கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்தும் எப்படிப்பட்ட அந்த திரை போட வேண்டும், எப்படிப்பட்ட உலோகத்தினால் கட்ட வேண்டும், எப்படிப்பட்ட நூற்கள், எப்படிப்பட்ட வண்ணக்கற்கள், எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுகிறார். ஓகே. ஆனால் மோசே அந்த ஆலயத்தை கட்டும்போது செய்த பாருங்கள். அதே 30ஆம் அதிகாரம். அவனுடைய இருதயத்தை என்ன இருந்து தெரியுமா? அவன் ஆலயத்தை முழுவதும் கட்டி முடித்தது தெரியுமா? மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை. அதான் முக்கியம். ஒரு மேய்ப்பன் ஆலயத்தை கட்டுவதற்கு, ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு தேவனுடைய வார்த்தை மையமாக இருந்தால் தேவன் அவனை விட்டு விலக மாட்டார். அதை தாண்டி பாருங்க. 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இள நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சேப்பு நூலினாலும் அப்படியே கட்டுகிறான். பாருங்கள். 5வது வசனம் பிற்பகுதியில் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது. ஒவ்வொரு காரியங்களையும் பாருங்கள். அதே போல 7வது வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவன் செய்கிறான். அதே போல 21ஆம் வசனம் கடைசியில் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே கட்டினார். ஒவ்வொரு காரியங்களும் எப்படிப்பட்ட கல், எப்படிப்பட்ட உலோகம், எப்படிப்பட்ட திரை, எப்படிப்பட்ட நூல், எல்லாவற்றையும் கர்த்தர் கற்பித்தபடியே அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் தேவனுடைய வார்த்தை அதையே மையமாக வைக்கிறான். பாருங்கள். 26ஆம் வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய காரியங்களை செய்கிறான். அதே போல 29ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்தார்கள். 32 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்ன சொன்னார் என்பதை கூர்ந்து கவனித்து அதை மனதில் வைத்து கர்த்தர் சொன்னபடியே கட்டுகிறான். என்ன நடந்தது பார்த்தீர்களா? 40வது வசனம். 40வது அதிகாரம் 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. பார்த்தீர்களா? எப்பொழுது? தேவனுடைய வார்த்தை
வார்த்தையின்படியே ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடித்த பிறகு கர்த்தருடைய மகிமை ஆலயத்துக்குள் இறங்கி மகிமையால் ஆலயம் நிறைந்துற்று. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் வாஞ்சிக்கிறார். ஒரு குடும்பத்தை கட்டுவதா, முதலில் தேவனுடைய வார்த்தை. ஒரு ஆலயத்தை கட்டுவதா, முதலில் வார்த்தை. ஆண்டு நீர் என்ன சொல்கிறீர் ஆண்டவரே? அந்த வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி குடும்பத்தை கட்டுவதற்கும், ஊழியத்தை செய்வதற்கும், சபையை கட்டுவதற்கும் ஒரு காரியத்தை மறக்காதீர்கள். முதலில் நம் சுயத்தை சாகடித்து கொண்டே இருக்க வேண்டும். சுயம் சாகடிக்காத பட்சத்தில் தேவனுடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்யாது. அதற்கு மேன்மையான இடத்தை நாம் கொடுக்க மாட்டோம். இந்த நாட்களிலாவது நம்முடைய உள்ளான நிலைமை என்பது என்னை அறிந்து நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். மெய்யாகவே சுயத்தை சாகடிப்பதில் உண்மையான தாகம் இருந்தால் அற்புதமான முறையில் தேவன் வழி நடத்தி அவருடைய வார்த்தையின்படியே குடும்பத்தையும் சபையும் கட்ட தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.